சரியா 12:40 எங்க தெருல நாங்க நல்ல முறையில பொழுது ஓதி முடிச்சிட்டோம். சமையலை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு சமைக்கிறியா? இங்க வந்து நம்ம மாஸ்டர் ஷேக் புக் பண்ணிருக்கோம். அவங்களுடைய உடன் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இவரு மெல்லவா. இப்போ பஸ் இருந்தோம் முக்கு கடந்து ஏழாந்தர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஏழாந்தர்ல ஏற்பாடு எந்த மாதிரி இருக்குங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போயிட்டு இருக்கோம். வாங்க பாப்போம். மாஷா அல்லாஹ். பாருங்க பாருங்க, ஸ்விம்மிங் பூல் ஆச்சு. என்னுடைய பேரு ரசூல் மாலா. அதனால ஏர்வாடியில இருக்கக்கூடிய இப்ப மணி சரியா 12:40 எங்க தெருல நாங்க நல்ல முறையில பொழுது ஓதி முடிச்சிட்டோம். நல்ல அடுத்த கொடி ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் சமையல் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்போ மத்த தெருல ஏற்பாடு எப்படி இருக்கு நம்ம போய் பார்ப்போம். உண்மையில வந்து நம்ம ஃபைசல் பாய் தான். எங்க தெருல நாங்க வருஷம் ஃபைசல் பாய் புக் பண்ணுவோம். டாட்டா கட்டுங்க. சொல்லுங்க உங்க சமையலை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு சமைக்கிறியா? நீங்க சொல்லுங்க. இப்ப அரிசி எத்தனை கிலோ போடுறோம் என்ன எதை மட்டும் சொல்லுங்க. அப்படி போவோமா? ஆமா, நெக்ஸ்ட் அடுத்த தெருக்கு போவோம். சாவடியில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எவ்வளவு சாவடியில இருந்து இன்ஷாஅல்லாஹ் ஒரு பேருக்கு அடுத்து போவோம். இதே பாஸ்போர்ட் இருக்கலாம் இல்லையோ? குட்டிச்சலோடி பயம்ல இங்க லைட்ல இருக்க குட்டி தெரு. இப்ப லெப்பேவளவு மூலால 2 இடத்துல உணவு ஏற்பாடு பண்ணிருக்கு. லெப்பேவளவு சாவடி தெரு, லெப்பேவளவு நடுத்தெரு. இப்ப நம்ம பயணிச்சிட்டு இருக்குது லெப்பேவளவு கூட்டி தெரு. யாரு ரெடி பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க அவர் பொறுப்பு. அவர் கூட சலாமதீன் பாய் இருக்காரு. வாங்க, இப்ப நம்ம அவங்களதான் சந்திக்க போறோம். எப்படியும் ஒரு தெருலையும் 200 கிலோ 250 கிலோ அரிசி போடுறோம். எல்லாரும் வரலாம், மனமாற சாப்பிடலாம், எதுக்கும் டோக்கன் கிடையாது. இங்க பாருங்க, இங்க ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. அதிகார் பாய் வீட்டுல தூங்கிட்டு இருப்பாரு. உள்ள கட்டிங் நடக்கு, பள்ளிக்குள்ள கட்டிங். இங்க சமையல் யாரு? ஷேக் துறன மாஸ்டர் ஷேக். இங்க சமையல் ஷேக் டீம் வந்து இங்க வேலை நடந்துட்டு இருக்கு. துறன நடக்கா. வாங்க, இப்போ நம்ம நடுத்தர் மொய்தீன் பள்ளி வாசல்ல மிலாது விழா உணவு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. பாருங்க, இங்க வந்து நம்ம மாஸ்டர் ஷேக் புக் பண்ணிருக்கோம். அவங்களுடைய உடன் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. தேங்காய் பால் நெய் எல்லாம் போட்டு மணக்க எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. 300 கிலோ அரிசி. ஆமா, ஜோரா இருக்கணும். அதே வந்தாரா போயிட்டாரா? அங்க கவுண்டர் கட்டு கையில விட்டோம். வாங்க, நெக்ஸ்ட் அடுத்தது இருக்கு போவோம். வரட்டா சாப்பிட்டீங்களா? அதான் டீ வச்சா பாஸ் பண்ணியாச்சா? போட்டான் ஓடிட்டு இருக்குது. லெப்பை உழவு நடுத்தரு மீளாது விழா ஏற்பாடு. இதுக்கான பொருளாதாரம் குறிப்பா இவங்கள்ட்ட தாங்க அவங்கள்ட்ட தாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா மக்களும் உண்டு. எல்லா சமுதாய மக்களும் அவங்களுடைய ஒத்துழைப்பு, பண பங்களிப்பு, பொருளாதார உதவி, உடல் உழைப்பு எல்லாத்தின் மூலம் இந்த விழா கொண்டாடப்படுது. இவரு மெல்லவா. எங்க விட்டுற யாரா? வரி எங்க கொடுத்தியா? வரி எங்க கொடுத்துருக்கியா? நடு தெரியலையா? சரி பாப்பா இன்ஷால்லா. இப்போ பஸ் இருந்தோம் முக்கு கடந்து ஏழாந்தர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம்.
ஏழாந்தூர்ல ஏற்பாடு எந்த மாதிரி இருக்குங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போயிட்டு இருக்கோம். வாங்க பார்ப்போம். இந்த கல்யாணம் கொடுத்தானா எட்டாந்தேதி தூங்கலை போட்டுருச்சோ அப்படியா? ஆமா, சீரியல் லைட் எல்லாம் இப்போ அணைச்சிருக்காங்க. சமையல் பக்கம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஆறாந்தர் போவோம். என்ன கணக்கா சீரியல்? ஆமா, அஞ்சாந்தர் போவோம். இந்த விழாவுடைய ஏற்பாடுடைய நோக்கமே பார்த்துக்கிட்டு என்னன்னா, அதனால சட்டிலாம் வச்சிருக்க நைட்டு போடுங்க. அந்தந்த ஏரியாவுடைய இளைஞர்கள், பெரியோர்கள், மற்ற இன்னபிற மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கணுங்கிறது தான் இந்த விழாவுடைய நோக்கம். அதனால இந்த விழா கொண்டாட்டத்தின் போது நீங்க எல்லா வயதினரையும் பார்க்கலாம். 5 வயது முதல் 50, 60, 70 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணக்கூடிய விழா இது. மாஷா அல்லாஹ். பாருங்க பாருங்க, சொன்னேன் கிராஸா போட்டுருவாங்க. இந்த லைட் நல்லா பழியுது இதெல்லாம். அப்படியா? ஆமா, மாட்டி விட்டுருக்கு. லைவ் மாட்டி விட்டுருக்கு. அஞ்சாந்தேதி உணவு ஏற்பாடு நடந்துட்டு ஸ்பெஷல் போயிட்டீங்கன்னா அம்மா சலாம் மௌலுது முடிஞ்சிட்டு, மௌலுது ஸ்டேஜ் பாருங்க. மௌலுது முடிஞ்சிட்டு மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், பாக்குறதுக்கே ஒரு மன புத்துணர்ச்சியா இருக்கு. வருஷத்துல ஒருக்கா ஒரு கொண்டாட்டம். இது ஏர்வாடியோட ஜப்பானே டைமிங் சைனா, இது சிங்கப்பூரா இருந்துச்சு. ஆமா, ஏர்வாடி தண்ணி தேங்கி அது ஸ்விம்மிங் பூல் ஆச்சு. ஸ்விம்மிங் பூல்ல மட்டும் இல்லாம மழைநீர், ஏர்வாடியோடைய மழைநீர் சேகரிப்பு இடம் தான் சொன்னாங்க. ரோட்டுக்கு மேல மழைநீர் சேகரிப்பு. மொத்த ஏர்வாடியோடைய மழை தண்ணி சேமிக்கைக்கு அஞ்சாந்தேதில அத்தனை ஒரு தோதும் இருக்குன்னு அந்த நேரத்துல சொன்னாங்க. ஆமா, அஞ்சாந்தேதில 2 உரகணக்கு எல்லாத்தையுமே நம்ம இப்ப ரீகால் பண்ண வேண்டிய கடமை. நெக்ஸ்ட் 4ஆந்தேதி பார்ப்போம். ஒரு பேர் இருக்கு, சாம்பிராணி போக போட்டிருக்கோம். விஷ ஜந்துக்கள், நாய் தொல்லைகள் எல்லாம் தீர்ந்துரும். கூட இல்ல பாருங்க, ஒரு பூனை இல்ல, ஒரு பள்ளி இல்ல. பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு. இது 4ஆந்தேதியுடைய மேராஜ் பாய் புக் பண்ணிருக்காங்க. 4ஆந்தேதியுடைய மீளாத விழா உணவு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. 2 பக்கமும் ஆமா மொழுது நடந்துட்டு இருக்கு. அங்க மொழுது நடக்கு. மாஸ்டருக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு வாங்க, போவோம். மேராஜ் பாய் நேச்சர் போட்டாலே பிரியாணி மாதிரிலாம் இருக்கும். பிரியாணி போட்டா டாப் டக்கரா இருக்கு. 4ஆந்தேதில இந்த இடத்துலதான் நோம்புல கஞ்சி ஊத்துவாங்க. அதே போல கந்திரி உணவு இந்த இடத்துலயும் ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் காலையில ஒரு 9-10 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா வரக்கூடிய எல்லாருக்கும் இந்த இடத்துல நாளைக்கு உணவு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ததுல நான் சந்தோஷப்படுறேன். எந்தவித டோக்கன் ஏற்பாடும் கிடையாது. யார் வந்தாலும் உணவு உண்டு. விரும்பக்கூடியவங்க வரி கொடுத்துருக்காங்க விருப்பத்தின் பேர்ல. அதன் அடிப்படையில நல்ல ஒரு உணவு நாளை காலை. 135 கிலோ. 130, 130 வடக்க தனியா தக்க தனியா போல 4ஆந்தேதிலனா ஏற்பாடு பங்களிப்பு.
வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் எல்லா மக்களுக்காண்டியும் துவா செய்யுங்க. வருடத்தின் 365 நாளும் ஒரே சிந்தனையில இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கணும். நாலாந்தரு தெற்க பொழுது அப்படியே போ இல்லாட்டா ஆமா எல்லாத்துக்கும் போயிடும் இல்லாட்டா தான் ஆரம்பிப்பாங்க ராத்திப்பு பொழுது எந்தவித பலாய் முசீபத்தும் இருக்கக்கூடாது, நோய் நொடிகள் வரக்கூடாது. இந்த நோக்கத்துல ஓதக்கூடியது. நம்ம ஓதக்கூடிய வார்த்தைகளை மறக்கணும் கொண்டால நம்மளுடைய நல்ல ராஜ்யத்துகளை எல்லாம் நிறைவேற்றி தர்றான். தமிழ்ல மொழுது அரபு மொழுது முடிஞ்சு இப்ப தமிழ் மொழுது நடந்துட்டு இருக்கு. என்னுடைய பேரு ரசூல் மாலா. எந்தவித சீரழிவுகளிலும் அப்படாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுத்தந்த எங்களுடைய தலைவரை போட்டு எந்தவித சீரழிவுகளுக்கும் உட்படாமல் ஒரு கண்ணியமான வாழ்வை வாழ்வதற்கு கற்றுத்தந்த எங்களுடைய தலைவரை புகழ்ந்து போற்றி பாடக்கூடிய புகழ் மாலை. வருடத்தின் அத்தனை நாட்களும் புகழ்ந்து பாடினாலும் அந்த இது மிகையாகாது. அடுத்து நம்ம அடுத்த தெருக்கு போவோம் வாங்க. அப்படி மேலப்படி வரைக்கும் போலான் இருக்கும். மேலப்படி வரைக்கும் போலான் இருக்கும். ஆமா இன்ஷால்லா. இங்க ரெண்டாவதுல கிடையாது, யார் வாடியில அப்போ 1 2 3 4 கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல ஏற்பாடு. எல்லா மக்களும் அதனால பங்களிப்பு இருக்கு. இப்ப 4ஆம் நடக்கணும். 4ஆம் மக்கள் மட்டும் கிடையாது, 3ஆம் 2ஆம் 1ஆம் யாரு எல்லாரும் உண்டு. எல்லா மக்களும் அவங்களுடைய பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. எல்லா மக்களுக்கும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. 2 3 4 எல்லாம் 4ஆம் தெருல, 6 5 7 8 எல்லாம் 5ஆம் தெருல. இது எல்லாரும் ஒருமிச்சு மையவாடி 2ஆம் தெரு மையவாடி நம்மளுடைய 2ஆம் தெரு பள்ளிவாசல்.